நூலே தலைக்கிட்ட அப்படி என்ன சைஸ் பாருங்க செம்மையாக ஊக்கா இருக்குது செம்ம வெட்டை நான் இது கொண்டு பற்றியாது ஈச்சங்காய் இப்போ தான் செங்காயாக இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு நிலை வந்துடுது எத்தனை வச்சாலே பழுத்துரும் கொஞ்சம் நல்லா இது இதெல்லாம் பாருங்க அரிது ரொம்ப வருஷம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் தான் வந்திருக்கோம். நம்ம புது லொக்கேஷனுக்காக மீன் பிடிக்கலான்னு வந்திருக்கோம். பாருங்கள், இடம் செம்மையாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு தான் அடித்து பார்த்துட்ருக்காப்புல. மொதல் ஸ்ட்ரோக் அவர் தான் அடிச்சுன்னு இருக்காரு. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நம்ம நிறைய ஃபிஷ்ஷிங் வீடியோலாம் போட்டிருப்போம். நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போய் பாருங்கள். இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக போச்சு. கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம விரால் மீன் வந்து அடிச்சிருப்போம். எப்படி அடிச்சிருக்கன்றது பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போய் பார்ப்போம் வீடியோக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் அடிக்கிறாப்புல. இங்கே பாருங்கள், நம்ம தம்பி வாங்கின தூண்டில்ல புதுசாக ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். இந்த லொக்கேஷனை தான் ட்ரை பண்ண போகிறோம். எப்படி மீன் அடிக்குதுன்னு தெரில. இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். லொக்கேஷன் செம்மையாக இருக்குது. மீன் தான் எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம ஃப்ரெண்டு ஃப்ராக் போட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காப்புல. ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட ஸ்டோக் அடிக்கிறோம். ஒரு மீன் கூட ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரில. தவக்கில் எப்படி வருது, சூப்பராக இருக்குது. என்ன தவக்கலை மச்சான் இது? என்னது? ஆம்ஸ்டர்டாம் ஃப்ரெண்ட்ஸ், தவக்கலை அதான் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். செடியை மாட்டி வலிச்சுன்னு வருது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாச்சு பாருங்கள். நல்லா பிளட்டு இதான் இதில் ப்ராப்ளமு. எவ்வளோ செடி மாட்டினது. இந்த பச்சை கலர் ஃப்ராக்னா மச்சான், இதுக்கு பேர் என்னது? கோப்ராவா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேர் தெரில. கோப்ராவா இது பேர் தெரிஞ்சால், ஃப்ராகு பேர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஃப்ராகு பேர் தெரில. நம்ம இதை வச்சு தான் அடிக்கிறோம். இங்கே பாருங்கள், ஆவாரம்பூ. நம்ம ஃபிஷிங் பண்ண அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ. இது பார்த்திங்கன்னா சுகருக்கு நல்லது. எங்கன்னா பார்த்தீங்கன்னா எடுத்து சுகர் இருக்குங்கிட்ட கொடுக்கலாம். நீங்களும் சாப்பிட்லாம். நல்லா தண்ணியில் சுடு தண்ணியில் வச்சு வடிகட்டி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். டீயில் கூட நீங்கள் இது பண்ணி சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், ஈச்சம்பழம், ஈச்சங்காய் இப்போ தான் செங்காயாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒரு நிலை வந்துடும். இது எத்தனை வச்சாலே பழுத்துரும் கொஞ்சம் நாளில். இதெல்லாம் பாரு அரிது ரொம்ப வருஷம். இதெல்லாம் பார்த்ததே இல்லைல்ல. இப்போ தான் நான் பார்க்குறேன் ரொம்ப வருஷம் கழிச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது பாருங்கள். பழுத்துச்சுன்னா கருப்பு கலரில் இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. நரி ஈச்சன் தானே இது பேர்? ஆமாம், நான் சின்ன வயசில் பார்த்தேன். ஒரு 20-25 வருஷம் இருக்கும் நான் பார்த்தது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வேட்டையாடி இருக்குது மீனை. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வா மச்சான், நல்லா வேட்டை. ஃபஸ்ட்டு மீன் இந்த தூண்டில்ல, நம்ம தூண்டில்ல. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. நம்ம நண்பர் வந்து முறையாக வந்து அவர் தூண்டில ஃபஸ்ட்டு மீனை பிடிச்சிட்டாரு. நான் அந்த பக்கம் பிடிச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா கூப்பிட்றாரு, மீன் மாட்டிக்கிச்சு வாங்கினு. ஆமாம், பை இங்கே வா, அப்படியே தூக்கு. வா சாமடா, வாடா. ஒன்று பிடிச்சாலும் தரமாக பிடிச்சிட்டு போடுறான். ஸ்டிக்கு உடஞ்சிரும் கையில். லைனை பிடி, லைனை பிட்றா. லைனை பிட்றா. அதில் என்னடா இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தரமாக பிடிச்சிட்டாப்புல. அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் 1/2 கிலோ இருக்கும் போல. இது நாட்டு வரால், பக்கா நாட்டு வரால். பாவினத்து புதுசாக ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு மீன் அவர் தான் வச்சுருக்காரு.
எடு கையில் ஏறா லைனை கையில் புடுறா. புடுறா வா இல்லை புறா சிக்க சைடில் எப்படி போய் சைடில் எப்படி இப்படி அப்படி ஓகே. இந்த பக்கம் வாடா சூரிய ஒளி இருக்கா. தரமாக பிடிச்சிடாப்புல. அப்படி காட்ட சைடில் மட்டும் தான் தெரியும். நல்லா மீன் சைஸு. ஓகே ஹாப்பியாடா? ஹாப்பி மச்சான். ஃபஸ்ட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. வரைக்கும் 2-3 வாட்டி ஸ்ட்ரைக் வந்துட்டோம், எடுக்கவே இல்லை. இப்போதான் அடிச்சிருக்கோம். சரி சூப்பர். நான் சைஸ் பாருங்கள். பையன் வந்து வேட்டை ஆட்டான், வெறித்தனமான வேட்டை. அதுவும் அதே இந்த ஸ்பாட்டில் எடுக்காதுன்னு நினச்சனே இல்லை, கரெக்டாக எடுத்துச்சு. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் கழட்டி பார்த்தீங்கன்னா சிக்கத்தில் போட்டாச்சு. இங்கே பாருங்கள் மீன் இப்படி வந்து ஃப்ரீயாக விட்டுனா தான் ஆக்டிவாக இருக்கும். விரால் மீன் தெரியுதுங்களா? பிடிச்சது தான். போய் பார்ப்போம், இன்னும் ஸ்டோக் அடிப்போம். நம்ம ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து மிஸ் ஆகிடுச்சான். இது வந்து புது ஸ்பாட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு தான் போட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். லேட் ஆகிடுச்சு அங்கே வந்ததுக்கு. நீங்கள் பாருங்கள், நம்ம இன்றைக்கி இந்த ஃப்ராகில் தான் அடிச்சிருக்கோம். ரொம்ப ஹாப்பி. ஒரு மீன் போட்டாச்சு. ராடு வாங்கி ரீல் வாங்கி ஜானி ஃபிஷிங் தான் வாங்கி பண்ணது. அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தவளை கமாடிச்சு. தவக்கலை நிறைய ஏகப்பட்ட தவக்கலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தவக்கலைக்கு வந்து கவியுது. நானே பார்த்தீங்கன்னா தவக்கலை தான் மாட்டிச்சு நினச்சேன். அதான் மீன் அடிச்சிட்ருக்குது. நானே தவளை தான் எடுத்து நினச்சேன் மச்சான். இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டை ஒரு மீன் ஸ்டாப்பில் செம்மையாக இருக்குது. விரால் 1 கிலோ இருக்கும். சால் தான் 1 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் விரால். ஃப்ராக் மாற்றி போட்டியா? சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து மச்சான், செம்மையாக ஊக்காயிருக்குது. செம்ம வேட்டை. நான் இது பண்ணது பற்றியாது. செம்ம வேட்டை ஃப்ரெண்ட்ஸ். தரமான சைஸ். தரமான சைஸு. ஓப்பா ஒரே நாட்கள் ஒரு 5-6 மீன் எப்படின்னு வருது. யார் மீன்? இந்த ஓரத்தில் போட்டு வழியா. நான் உள்ள தண்ணியில் வைக்க போறியா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டு தண்ணியில் வைக்கிறாரு மீனை. மீன் எல்லாம் இறந்துடும். அது தண்ணியில் வச்சுருக்கணும். இதே இருக்கவே உள்ளே வைக்கக்கூடாது, மேலோட தான் வைக்கணும். ஏன்னா அது மற்ற மீன் இப்போ மீன் வந்து தண்ணி உள்ளே இது மேலே தான் காற்று வந்து ஆக்சிஜன் இருக்கும். மேலே தான் காற்று ஆக்சிஜன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சர்ச்சு நம்ம ஃப்ரெண்டு வேட்டையை தொடங்கிட்டாப்புல. இன்றைக்கி அவ்வளோதான், மீன் எல்லாத்தையும் வெளில தூக்கி போட போகிறாரு. ரெண்டு ஷாட்டு அப்படியே எகிரி டமாலும் வந்துச்சு. இந்த பக்கம் போட்டாலும் வலிச்சு ஓடி வருது, இந்த பக்கம் எகிருது. இந்த பக்கம் போடுறதே தெரியல, குழப்பத்தில் போட்டேன். பாருங்க, மீன் வந்து நம்ம ஃப்ரெண்டையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போடுற மச்சான். நீ போடு மச்சான். ரெண்டு ஸ்டாப்பில் ஃப்ராக் எப்படி வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தவளையை அச்சு தூண் போகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ
அங்கே எப்படி வருது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வேட்டை தான். 2 மீன் அடித்தோம். நாங்கள் வந்ததே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டு. அதுலேயும் பரவாயில்ல 2 மீன் அடிச்சிட்டோம். இதில் ஏகப்பட்ட தவளைங்க வந்து ஸ்ட்ரோக் ஆச்சு. அதனாலே நிறைய மீன் மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தான் வரணும். விராலுக்கு எப்பவுமே சீக்கிரமாக வந்தால் தான் நிறைய மீன் பிடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் லேட்டாக வந்துட்டோம். வெயில் வேறு செம்ம வெயில். அதனால் கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ